ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, தமிழ்ல பார்த்தீங்கன்னா சில முக்கியமான டாபிக்ஸ் நம்ம தொகுத்து பார்த்துட்டு இருக்கோம். அதாவது தமிழ் இலக்கியத்துல பார்த்தா முதன்மையில இருக்கவங்க கவிஞர்களும் அவங்களோட பட்டங்களும் அது மாதிரி நம்ம சில தொகுத்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கியத்தில் வல்லவர்கள். அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த இலக்கியங்கள் பாடுறது வல்லவர்களா இருப்பாங்க. அதை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம், இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோ முழுசா பாருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து தேர்வுகளுக்கும் பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இப்ப தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது அனைத்து தேர்வுகளும் வந்ததால நம்ம இது ஒரு சான்ஸ் பார்த்துட்டோம், இல்ல காதால கேட்டு வச்சுட்டோம், ஒரு 2 முறை கேட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் பாக்குறப்ப கண்டிப்பா ஞாபகம் வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. பரணி பாடுவதில் வல்லவர் ஜெயங்கொண்டார். பரணி பாடுவதில் வல்லவர் யாருங்க? ஜெயங்கொண்டார். ஓகேங்களா? அப்போ பரணி பரணி எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஜெயிச்சுனே இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பரணி பாடுவதில் வல்லவர் ஜெயங்கொண்டார். கோவை பாடுவதில் வல்லவர் ஒட்டக்கூத்தர். கோவை பாடுவதில் வல்லவர் ஒட்டக்கூத்தர். உலா பாடுவதில் வல்லவர் ஒட்டக்கூத்தர். அந்தாதி பாடுவதில் வல்லவர் ஒட்டக்கூத்தர். அப்போ கோவை, உலா, அந்தாதி இது மூணுமே பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருங்க? ஒட்டக்கூத்தர். நல்லா நான் கோவை, உலா, அந்தாதி இது மூன்றும் பாடுவதில் வல்லவர் ஒட்டக்கூத்தர். ஓகேங்களா? அப்போ கூத்துல கோவை பாடுவாங்க, உலா பாடுவாங்க, அந்தாதி பாடுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கூத்து அப்படின்னா ஒட்டக்கூத்தர் ஞாபகம் வரணும். அடுத்து வசை பாடுவதில் வல்லவர், வசைக்கவி அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. வசை பாடுவதில் வல்லவர் யாருன்னா காலமேக புலவர். அதுங்க காலமேக புலவர். உங்களுக்கு அங்கேயே நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். அதே ஷார்ட்கட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மழை பெய்யலாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் மேகத்தை வசை பாடுவாங்க. இப்படி மழை பெய்யாம இப்படி இது பண்ணுது மேகத்துன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் திட்டுவாங்க கிராமங்கள்ல. ஸோ அப்ப அதனால வசை அப்படின்னாலே நீங்க மேகம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. காலமேக புலவர். வசை பாடுவதில் வல்லவர் யாருங்க? காலமேக புலவர். இருபொருள் அமைய நகைச்சுவையோடு பாடுவதில் வல்லவர். ஸோ இருபொருள் அமைய நகைச்சுவையோடு பாடுவதில் வல்லவர் இதுவும் யாருங்க? காலமேக புலவர். இருபொருள் அமைய, இரட்டொரு மொய்தல் எல்லாமே ஒரே பொருள்ல தான் வரக்கூடியதா இருக்கும். இரட்டொரு மொய்தலா இருக்கட்டும், இருபொருள் அமைய பாடக்கூடியதா இருக்கட்டும், சிலேடியா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஒரே கிட்டத்தட்ட ஒரே மீனிங்ல தான் வரக்கூடியதா இருக்கும். எல்லாமே யாருங்க? காலமேக புலவர். ஓகேங்களா? ஸோ பாருங்க, பரணி பாடுவதில் வல்லவர் ஜெயங்கொண்டார். கோவை, உலா, அந்தாதி பாடுவதில் வல்லவர்கள் ஒட்டக்கூத்தர். வசை பாடுவதில் வல்லவர் காலமேக புலவர். இருபொருள் அமைய நகைச்சுவோடு பாடுவதில் வல்லவரும் காலமேக புலவர். அடுத்து பார்க்கலாம். விரைந்து பாடுவதில் வல்லவர் வரத நஞ்சைய பிள்ளை. ஸோ விரைந்து கவி பாடுவதில் வல்லவர் யாருன்னா வரத நஞ்சையப்ப பிள்ளை. ஓகேங்களா? ஸோ நீங்க நஞ்சை சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், விரைவா நீங்க செத்துருவீங்க இல்லையா? அப்ப விரைவா அப்படின்ற வேர்டுக்கு நீங்க குழுவேடு நஞ்சுன்னு எடுத்துக்கோங்க. வரத நஞ்சையப்ப பிள்ளை தான் பாத்தீங்கன்னா விரைந்து கவி பாடுவதில் வல்லவர். எண்களை வைத்து பாடுவதில் வல்லவர். ஸோ நம்பர்ஸை வைத்து என்ன பண்ணுவாருங்க பாடக்கூடியது வல்லவர் யாருன்னா திரிகூட ராசப்ப கவிராயர். இங்க பாருங்க, எண்கள்னு சொல்றப்போ முன்னாலே 3ன்னு வந்துச்சு பாருங்க. ஓகேங்களா? அப்ப 3 எண்கள். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, திரிகூட ராசப்ப கவிராயர் தான் எண்களை வைத்து பாடுவதில் வல்லவர். அடுத்து நகைச்சுவை ததும்ப பாடுவதில் வல்லவர் யார்? ஸோ நகைச்சுவை ததும்ப பாடுவதில், ஸோ இருபொருள் அமைய நகைச்சுவோடு பாடுவதில் வல்லவர்னா யாருன்னு பார்த்தோங்க, நம்ம காலமேக புலவர்னு பார்த்தோம். இங்க நகைச்சுவை ததும்ப பாடுவதில் வல்லவர் யாருன்னா அந்த கவி வீரராகவர். அந்த கவி வீரராகவர் தான் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை ததும்ப பாடுவதில் வல்லவர். ஓகேங்களா? ஸோ நகைச்சுவை ததும்ப பாடணும்னா கொஞ்சம் வீரமா இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, வீரராகவர். துன்பத்திலும் நகைச்சுவையோடு பாடுவதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர். ஸோ துன்பத்திலும் நகைச்சுவையோடு பாடுவதில் வல்லவர் யாருன்னா ராமச்சந்திர கவிராயர். ஓகேங்களா? ஸோ இந்த துன்பத்துல வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், ராமான்னு சொன்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும், அந்த துன்பம் நம்மளுக்கு நகைச்சியா மாறிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ துன்பத்திலும் நகைச்சியோடு பாடுவதில் வல்லவர் யாருன்னா ராமச்சந்திர கவிராயர். இது ரொம்ப முக்கியங்க. இந்த 2 கொஸ்டினுமே ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள். தலபுராணம் பாடுவதில் வல்லவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். தலபுராணம் பாடுவதில் வல்லவர் யாருன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து தாண்டகம் பாடுவதில் வல்லவர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய முறை கேட்டிருக்காங்க. தாண்டக வேந்தர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். தாண்டகம் பாடுவதில் வல்லவர் யாருன்னா திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் தான் தாண்டகம் பாடுவதில் வல்லவர். ஓகேங்களா? ஸோ மகாவும் மீனாட்சியும் எப்பவுமே தலையை பத்தி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பெருமையா பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனா தலபுராணம். ஸோ தாண்டக வேந்தர் என்ன பண்ணிருப்பாரு, தன்னோட நாவால தான் தாண்டகம் நிறைய பாடியிருப்பாரு. தன்னோட நாவால தாண்டகம் நிறைய பாடியிருப்பாரு. அப்ப நாவுக்கரசர், நாவுன்றதான் உங்களுக்கான குழுவேடு தாண்டக வேந்தர். காவடி சிந்து பாடுவதில் வல்லவர் அண்ணாமலை ரெட்டியார். ஸோ காவடி சிந்து பாடுவதில் வல்லவர் யாருன்னா அண்ணாமலை ரெட்டியார் தான் காவடி சிந்து என்ன பண்ணுவாருங்க
நல்லா பாடுவார். ஸோ காவடி சிந்து பாடுவதில் வல்லவர் அண்ணாமலை ரெட்டியார். ஸோ இப்போ அண்ணாமலை வந்து என்ன பண்ணாங்க, காவடி எடுத்துட்டு போனார் சிந்துக்காக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணாமலை காவடிக்காக சிந்துக்காக காவடி எடுத்துட்டு போனார். அப்போ காவடி சிந்துனா அண்ணாமலை ரெட்டியார். ஓகே. பரணி பாடுவதில் வல்லவர்னா ஜெயங்கொண்டார். கோவை உலா அந்தாதினா ஒட்டக்கூத்தர். வசை பாடுவதில் வல்லவர் அப்படின்னா காலமேகப்புலவர். இருபொருள் அமைய நகைச்சுவோடு பாடுவதில் வல்லவர்னா அதுவும் காலமேகப்புலவர். விரைந்து கவி அப்படின்னா வரதனஞ்சய பிள்ளை. எண்களை வைத்து பாடுவார்னா திரிகுட ராசப்ப கவிராயர். நகைச்சுவை ததுமனா வீரராகவர். துன்பத்திலும் நகைச்சுவோடு பாடுவதில் வல்லவர்னா ராமச்சந்திர கவிராயர். தலபுராணம் பாடுவதில் வல்லவர்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். தாண்டகம்னா திருநாவுக்கரசர். காவடி சிந்தனா அண்ணாமலை ரெட்டியார். ஓகேங்களா, இப்படி ஒரு கிளாஸ் ரிவிஷன் போல. இப்ப அடுத்து பார்க்கலாம். வரலாற்று குறிப்புகளை பொதித்து வைத்து பாடுவதில் வல்லவர் பரணர். இது எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி புக்ஸ் போறப்ப அதுக்குள்ள இருக்கும். ஏன்னா புக்ஸ் இருக்கக்கூடிய கண்டம் தான் நம்ம எடுத்து விட்டுருக்கோம். ஸோ வரலாற்று குறிப்புகளை பொதிந்து வைத்து பாடுவதில் வல்லவர் யாருன்னா வந்து பாத்தீங்கன்னா பரணர். ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், வரலாற்று குறிப்புகள்லாம் பழசாயிச்சு சொல்லிட்டு பண்ணுவோம், பரன்மாலை எடுத்து போட்டு வச்சிருவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வரலாற்று குறிப்புகளை பரன்மாலை வச்சிருப்போம். அப்போ பரணர் அப்படின்றத வந்து அதுக்கான ஆப்ஷன். இதுக்கு ஷார்ட்கட்டே தேவையில்ல. குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கபிலர். இது நம்மளுக்கு ஷார்ட்கட்டே இல்லாமல் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் கபிலர். சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகப்புலவர். நான் அங்கேயே சொல்லிட்டேன். ஸோ இருபொருள் அமைய பாடுவதில் நகைச்சுவோடு பாடுவதில் வல்லவர்னாலும் காலமேகப்புலவர். இரட்டர மொழிதல்னு வந்தாலும் காலமேகப்புலவர். சிலேடைன்னு வந்தாலும் காலமேகப்புலவர். இதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல வசை பாடுவதில் வல்லவர்னு வந்தாலும் காலமேகப்புலவர். அடுத்து இது ரொம்ப முக்கியங்க. இது ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்டுட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த பொறுத்துக பொருந்தாதது இதுல வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருப்பாங்க. மருதத்திணை பாடுவதில் வல்லவர். மருதத்திணை பாடுவதில் வல்லவர் யாருங்க, ஓரம் போகியார். ஓகேங்களா. ஸோ மருதத்தை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடம் தான் வந்து மருதம். அப்போ வயலும் வயல் சார்ந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், வரப்புல ஓரமா போகணும். ஏன்னா கையில இறங்கி போயிட முடியாது, நடுநட்டு வச்சுட்டு இருப்பாங்க. அதனால ஓரம் போகியார் அப்படின்றத மருதத்திணை பாடுவதில் வல்லவர், ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லைத்திணை பாடுவதில் வல்லவர் பேயனார். ஓகேங்களா. முல்லைப்பூ வச்சுங்கன்னா பேய் பின்னாலே வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முல்லைத்திணை பாடுவதில் வல்லவர் பேயனார். நெய்தல் திணை பாடுவதில் வல்லவர் அம்முவானார். யாருங்க, அம்முவானார் அப்படின்றத வந்து நெய்தல் திணை பாடுவார்கள். ஸோ நெய்தல் திணைனா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அம்மு நெய்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அம்மு நெய் அப்படின்றது அழகா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டேஸ்டா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அம்மு அப்படின்னா நெய்தல் திணை. ஓகேங்களா. அடுத்து பாலைத்திணை பாடுவதில் வல்லவர் ஓதலாந்தையார். ஸோ என்ன பண்ணிச்சான், பாலைப்பானம் ஃபுல்லா வந்து ஆந்தை தான் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆந்தை அப்படின்றத உங்களுக்கான குழுவேடு. பாலைத்திணை பாடுவதில் வல்லவர் ஓதலாந்தையார். ஜோதிடத்தில் வல்லவர் கனிமேதாவியார். இது அப்படி நம்ம நஞ்சித்து வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. ஸோ குறிஞ்சி நம்ம கபிலர் பார்த்துட்டோம். மருதம் வந்து ஓரம் போகியார். முல்லை வந்து பேயனார். நெய்தல் வந்து அம்முவானார். பாளையத்தினை வந்து ஓதலாந்தியார். இது அப்படியே பொருத்துகளையோ இல்லை பொருந்தத்திலையோ வந்து கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜோதிடத்தில் வல்லவர் கனி மேதாவியார். ஜோதிடத்தில் வல்லவர் யாருங்க, கனி மேதாவியார். ஓகே, ஒரு ரிவிஷன் மறுபடியும் கொடுத்துட்டு வந்துடுறேன், அப்பதான் அப்படி மனசில் நிற்கும். பரணி பாடுவதில் வல்லவர் ஜெயங்கொண்டார். கோவை பாடுவதில் வல்லவர் ஒட்டக்கூத்தர். உலா அந்தாதியும் ஒட்டக்கூத்தர். வசை பாடுவதில் காலமேகப்புலவர். இருபொருள் அமைய நகைச்சோடு பாடுவதில் காலமேகப்புலவர். விரைந்துனா வரதனஞ்சய பிள்ளை. எண்களை வைத்து பாடுவது திரிகுட ராசப்ப கவிராயர். நகைச்சுவை ததும்ப பாடுவதில் வல்லவர் வந்து அந்த கவியராகவர். துன்பத்திலும் நகைச்சோடு பாடுவதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர். தலபுராணம் பாடுவதில் வல்லவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். தாண்டகம்னா திருநாவுக்கரசர். காவடி சிந்து பாடுவதில் வல்லவர் அண்ணாமலை ரெட்டியார். வரலாற்று குறிப்புகளை பொதித்து வைத்து பாடுவதில் வல்லவர் பரணர். குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் கபிலர். சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகப்புலவர். சிலேடை மடக்கு அடுத்ததுங்க, சிலேடை நம்ம பார்த்தோம். குறிஞ்சினா வந்து கபிலர். சிலேடை பாடுவதில் வல்லவர்னா வந்து காலமேகப்புலவர். சிலேடை மடக்குனா வந்து பார்த்தீங்கன்னா வீரராகவர். சிலேடை மடக்குனா வீரராகவர். இந்த இடத்த நான் வந்து இதை தள்ளிட்டுக்கிறேன், நான் வச்சுக்கோங்க. சிலேடை மடக்கு பாடுவதில் வல்லவர்னா வந்து வீரராகவர். ஸோ ஒருத்தர் மடக்கி பாடணும்னா என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்மளுக்கு வீரர் இருக்கணும் நம்ம. ஓகேங்களா. அப்போ வீரராகவர். மருதத்தினா ஓரம் போகியார். முல்லைத்தினா பேயனார். நெய்தல்னா அம்முவானார். ஓகேங்களா. அடுத்து பாலைத்திணை அப்படின்னா வந்து ஓதலாந்தியார். ஜோதிடத்தில் வல்லவர்னா கனிமேதாவியார். கனிமேதாவியார் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்திலும் வல்லவராக இருந்தாரு. இனிமையாக சொல்லி திருத்துவதில் வல்லவர் கோவூர் கிழார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இனிமையாக சொல்லி திருத்துவதில் வல்லவர் யாருன்னா கோவூர் கிழார். கோவூர் கிழார் வந்து இனிமையா சொல்லி திருத்தத்துல மிகவும் வல்லவர். ஓமையை கையாள்வதில் வல்லவர்னா ஔவையார். ஸோ ஓமையை வந்து எந்த இடத்துல கரெக்டாக கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கையாளக்கூடியதில் திறமையானவர் யாருன்னா ஔவையார். அடுத்து சந்தப்பா பாடுவதில் வல்லவர் யாருன்னா வில்லிபுத்தூர் ஆழ்வார். ஸோ சந்தப்பாக்களை வந்து கரெக்டாக பாடுறதுல அதில் வல்லவராக இருந்தவர்னா வில்லிபுத்தூர் ஆழ்வார். வில்லிபுத்தூர் ஆழ்வார் தான் சந்தப்பா பாடுவதில் வல்லவர். அடுத்து சீட்டுக்கவி பாடுவதில் வல்லவர். சீட்டுக்கவி பாடுவதில் வல்லவர் யாருங்க, வீரராகவர். இதுவும் ஆல்ரெடி வந்து எக்ஸாம் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஸோ சீட்டுக்கவி பாடுவதில் வல்லவர் வீரராகவர். இது ரொம்ப முக்கியங்க. சொல் நோக்கும், தொடை நோக்கும், பொருள் நோக்கும், நடை நோக்கும்,
மிளிரும் வகையில் பாடல் எழுதுவதில் வல்லவர். அவரோட பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிளிர்ந்து காணப்படும். அப்படி மிளிரும் வகையில் பாடல் எழுதுவதில் வல்லவர் யாருன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தான் வந்து அப்படி மிளிரும் வகையில் வந்து பாடல் எழுதுவதில் வந்து வல்லவர். ஓகேங்களா? சரி, ஏன்னா ஒரு பக்கம் முடிகிறப்ப நான் ரிவிஷன் கொடுக்குறேன். எதுக்காகனா உங்களுக்கு திருப்பி திருப்பி கேட்கறப்ப மனசுல பதிஞ்சிடும். பரணி பாடுவதில் வல்லவர் ஜெயங்கொண்டார், கோவை உலா அந்தாதி ஒட்டக்கூத்தர், வசைனா காலமாக புலவர், இருபொருள் அமைய நகைச்சுவோடுனா களமாக புலவர், விரைந்து பாடுவதில் வல்லவர்னா வரதனஞ்சி பிள்ளை, எண்களை வைத்து பாடுவதுனா திரிகூட ராசப்ப கவிராயர், நகைச்சுவை ததும பாடுவதில் வல்லவர்னா அந்த கவியர் ராகவர், துன்பத்தில் நகைச்சுவோடு பாடுவதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர், தலபுராணம் மகாவத்தியம் மீனச்சுந்தரனார், தாண்டகம் திருநாவுக்கரசர், காவடி சிந்து அண்ணாமலை ரெட்டியார், வரலாற்று குறிப்புகளை பொதித்து வைத்து பாடுவர் பரணர், குறிஞ்சி கபிலர், சிலேடை காலமாக புலவர், சிலேடை மடக்கு அப்படின்னா வேதராகவர், மருதம் ஓரம்போகியார், முல்லை பேயனார், நெய்தல் தனை அம்முவானார், பாலைத்தனை ஓதலாந்தியார், ஜோதிடத்தில் வல்லவர் கனி மேதாவியார், இனிமையாக சொல்லி திருத்துவதில் வல்லவர் கோவிற்கிறார், ஓமையை கையாள்வதில் வல்லவர் ஔவையார், சந்தப்பா பாடுவதில் வல்லவர் வில்லிபுத்தூர் ஆழ்வார், சீட்டுக்கவி பாடுவதில் வல்லவர் வீரராகவர், சொல்நோக்கும் தொடைநோக்கும் பொருள் நோக்கும் நடைநோக்கும் விளிரும் வகையில் பாடல் எழுதுவதில் வல்லவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு திருப்பி திருப்பி கேட்கறதுனால ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கும். இதுவும் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. மேடை பேச்சு பேசுவதில் வல்லவர் திருவிக்கா. ஓகேங்களா? ஸோ ஒரு மேடை பேச்சா இருக்கட்டும், அதே போல எழுத்தா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து கைவந்த கலையா இருக்கும். அப்போ மேடை பேச்சிலும் எழுத்திலும் வந்து வல்லவராக இருந்தவர் யாருன்னா திருவிக்கா. ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதுவதில் வல்லவர் மு வரதராசனார். ஆராய்ச்சி கட்டுரைகளை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எழுதுறதுல வந்து பார்த்தீங்கன்னா வல்லவராதவர் மு வரதராசனார். ஸோ ஆராய்ச்சி கட்டுரைகள் அதிகமாக எழுத கை வலிக்கும், அதனால மூ வாங்கி தடவணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மூ வாங்கி தடவணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மு வரதராசனார். ஓவிய கலையில் வல்லவர் நாமக்கல் கவிஞர். ஸோ நீங்க நாமக்கல் போனீங்கன்னா ஓவிய கலையில வந்து நிறைய வல்லவங்களா இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நாமக்கல் கவிஞர் ஓவிய கலையில் வல்லவர். மெட்டுக்கு பாட்டு எழுதுவதில் வல்லவர் மருதகாசி. ஸோ மெட்டுக்கேத்த அந்த பாடல்களை எழுதுவதில் வல்லவர் யாருன்னா மருதகாசி. எழுச்சி மிக்க கவிதை எழுதுவதில் வல்லவர் தாராபாரதி. ஸோ எழுச்சி மிக்க, ஓகேங்களா? ஸோ பாருங்க, இங்க இது ரெண்டுத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உணர்ச்சி மிக்க கவிதைகளை எழுதுவதில் வல்லவர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார். எழுச்சி மிக்கனா வந்து பார்த்தீங்கன்னா தாராபாரதி. ஓகேங்களா? உணர்ச்சினா பாரதியார், எழுச்சினா தாராபாரதி. இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஓமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுவதில் வல்லவர். அங்க பார்த்தோம் ஓமை கையாள்வதில் வல்லவர் அப்படின்னா ஔவையார். ஓமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுவதில் வல்லவர்னா வந்து சுரதா. அதனால தான் ஓமை கவிஞர் அப்படின்னு நம்ம அழைப்போம். ஓகேங்களா? ஸோ அப்படி லாஸ்ட் பேஜ் முடிச்சுட்டு ஒரு விஷயம் கொடுத்துட்றேன். கருத்து செறிவோடு நகைச்சுவையோடு பேசுவதில் வல்லவர். கருத்து செறிவும் இருக்கும், அதுல நகைச்சுவை தகுவும் பேசக்கூடிய வல்லவர் யாருன்னா ஓவேசா. அதனால்தான் இவர் வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய இதுகள் வந்து பேச வந்து அழைப்பாங்க. கல்லாது உணரவும் சொல்லாது உணர்த்தவும் வல்லவர் ராமலிங்க அடிகளார். ஸோ கல்லாமே, அதாவது எதுவுமே படிக்காம உணரவும் சொல்லாமலே அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அந்த வல்லமையா இருந்தவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார். மரபு கவிதையிலும் புது கவிதையிலும் வல்லவராக இருந்தவர் எழில் முதல்வன். பாருங்க, மரபு கவிதையா இருக்கட்டும், அதே புது கவிதையா இருக்கட்டும், ரெண்டுத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வல்லவராக இருந்தவர் யாருன்னா எழில் முதல்வன் தான் வந்து வல்லவராக இருந்திருக்காரு. இருபொருள் பட பேசுவதில் வல்லவர். பாருங்க, இருபொருள் பட பாடுவதில் வல்லவர்னா யாருன்னு பார்த்தோம், காலமேக புலவர்னு பார்த்தோம். இருபொருள் பட பேசுவதில் வல்லவர் யாருன்னா பண்டிதமணி மு கதிரேச செட்டியார். துப்பறியும் நாவலை எழுதுவதில் வல்லவர் துரைசாமி ஐயங்கார். ஸோ துரைசாமி ஐயங்கார் என்ன பண்ணுவாங்க, துப்பறியும் நாவலை எழுதுவதில் வல்லவராக இருந்திருக்காரு. ஓகே, வேகமா ஒரு விஷயம் கொடுத்துட்றேன். பரணி பாடுவதில் வல்லவர் ஜெயங்கொண்டார், கோவை உலா அந்தாதி ஒட்டக்கூத்தர், வசைனா காலமேக புலவர், இருபொருள் அமைய நகைச்சுவோடு பாடுவதில் வல்லவர் காலமேக புலவர், விரைந்து பாடுவதில் வரதனஞ்சி பிள்ளை, எண்களை வைத்து பாடுவதில் வல்லவர் திரிகூடராசப்ப கவிராயர், நகைச்சுவை தகுந்த பாடுவதில் வல்லவர் அந்த கவி வீரராகவர், துன்பத்திலும் நகைச்சுவோடு பாடுவதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர், தலபுராணம் மகாவத்தியம் மீனாட்சந்திரனார், தாண்டகம் திருநாவுக்கரசர், காவடி சிந்து அண்ணாமலை ரெட்டியார், வரலாற்று குறிப்புகளை பொய்த்து வைத்து பாடுவதில் வல்லவர் பரணர், குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் கபிலர், சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேக புலவர், சிலேடை மடக்கனா வீரராகவர், மருதம் ஓரம், முல்லை பேயனார், நெய்தல் அம்முவனார், பாலைனா ஓதலாந்தியார், ஜோதிடத்தில் வல்லவர்னா கனி மேதாவியார், இனிமையாக சொல்லி திருத்துவதில் வல்லவர் கோவிற்கிறார், ஓமையை கையாளுவதில் வல்லவர் ஔவையார், சந்தப்பா பாடுவதில் வல்லவர் வில்லிபுத்தூர் ஆழ்வார், சீட்டுக்கவி வீரராகவர், சொல்நோக்கும் தொடைநோக்கும் பொருள் நோக்கும் நடைநோக்கும் விளிரும் வகையில் பாடுவதில் பிள்ளை பெருமாள் ஐயங்கார், மேடை பேச்சு திருவிக்கா, ஆராய்ச்சி கட்டுரை எழுதுவதில் வல்லவர் மு வரதராசனார், ஓவிய கலையில் வல்லவர் நாமக்கல் கவிஞர், மெட்டுக்கு பாட்டு எழுதில் வல்லவர் மருதகாசி, எழுச்சி மிக்க கவிதைனா தாராபாரதி, உணர்ச்சி மிக்க கவிதைகள்னா பாரதியார், ஓமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதி வல்லவர் சுரதா. ஸோ கருத்து செறிவோடு நகைச்சுவோடு பேசுவதில் வல்லவர் ஊவேசா, கல்லாது உணர்வும் சொல்லாது உணர்த்தவும் வல்லவர் ராமலிங்க அடிகளார், மரபு கவிதையிலும் புது கவிதையிலும் வல்லவராக இருந்தவர் ஏழு முதல்வன், இருபொருள் பட பேசுவதில் வல்லவர் பண்டிதமணி மு கதிரேச செட்டியார், துப்பறியும் நாவலை எழுதுவதில் வல்லவர் துரைசாமி ஐயங்கார்.
ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டாக இருக்கட்டும், மற்ற தேர்வுகளுக்கும் இது உங்களுக்கு வந்து மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதே கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். ஸோ அது இல்லாமல் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.